உம்மோடுல உறவுல நான் வளரேன். உம்முடைய இருதயத்தில் இருக்கிற வாஞ்சை நிறைவேற்றுகிற ஒரு மகனாக மகளாக தேவராஜ்யத்தின் சிந்தனையோடு கூட செயல்படுகிற ஒரு பிள்ளையாக என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஒருவரும் கெட்டு போகக்கூடாது சொன்னீரே, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னீரேப்பா. அந்த உன்னத நோக்கத்தை புரிந்த பிள்ளையாக உமக்கென்று வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதத்தில் நான் இன்னும் உம்மை கிட்டி சேரேன், இன்னும் உம்மை அறிகிற அறிவில் வளரேன். உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும்படியாக உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் எனக்கு உண்டாவதாக. மகனாக மகளாக என்னை மாற்றினீரே, அதுக்காக ஸ்தோத்திரமாப்பா. உம்மோடு இணைய எனக்கு உதவி செய்யுங்க. உம் சித்தம் செய்ய தெய்வ சத்தம் என் காதுகளில் துணிக்கட்டும். உம்மோடு நடந்து பழகிற அனுபவம் இன்னும் அதிகமாகட்டும். உம்முடைய புத்திரராய் எங்களை மாற்றுங்க. தெய்வ ஆவியினால எங்களை நடத்துங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ ஆவியினாலே நாங்கள் நடத்தப்பட எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி எங்கள் மன கண்களை திறந்தருளுவீராக. கேட்குறீங்களா? உம்முடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படி ஆண்டவரே எங்கள் மன கண்களை திறந்தருளும். உம்முடைய வசனம் இந்த மாதத்தில் எங்கள் கால்களுக்கு தீபமாகும், எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த வசனத்தை தியானிக்கும் போது கார் இருள் எங்கள் வாழ்க்கையில விட்டு விலகட்டும். ஆண்டவரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நீர் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழி எங்களுக்கு காண்பீங்க. கேட்குறீங்களா? நீங்கள் என் மேலே கண் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்க. இந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீங்கள் எனக்கு போதித்து நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டுங்க. என் மேல் கண் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்கப்பா. என்னுடைய பாதைகளை செவ்வையாக்குங்க, கோணலானவைகளை செவ்வையாக்குங்க. கரடு முரடான பாதைகள் ஆண்டவரை சமமாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அதே பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். மலைகள் குன்றுகள் விலகினாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாமலும் உம்முடைய சமாதான உடன்படிக்கை எங்களை விட்டு நிலை பெயராமலும் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே எங்களில் உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையே எங்களில் உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். யோசுவா ஒப்பு கொடுத்தது போல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்களும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. எங்கள் குடும்பம் 128ஆம் சங்கீதத்தின்படி ஆசீர்வதிக்கப்படுவதாக. சொல்லுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற அன்வரே ஒரு புருஷனாய் ஆண்டவரே அப்பா குடும்பத்தை நன்றாய் விசாரித்து பிள்ளைகளையும் ஆண்டவரே கணவனையும் அப்பா நன்றாய் நடத்துகிற ஒரு குணசாலியான ஸ்திரியாய் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படுகிற ஒரு பிள்ளையாய் மகனாய் மகளாய் ஆண்டவரே உம்முடைய பந்தியை சுற்றிலும் இருக்கிற ஒளியுமர கன்றுகளாய் எங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா ஆண்டவரே சகோதரிகள் கனித்தரும் திராட்சை செடியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. இந்த மாதத்தில் ஒவ்வொரு நாளும் எங்கள் குடும்பத்தில் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. வீண் செலவுகளுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஆபத்துக்கள் விபத்துகள் நாச மோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. நாங்கள் தெய்வ ராஜ்யத்தை கட்டுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு சிலுவையிலே அகற்றி விட்டார். அவன் தலையை நசுக்கி விட்டார். ஓ அலையில ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி செல்லுகிற ஆண்டவரே அப்பா எங்கள் தேவனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவரை கொண்டு அவரை அறிகிற வாசனைக்காக ஆண்டவரே துதிக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மூலமாய் ஜீவ வாசனையை வீச செய்யுங்க அப்பா. மரண வாசனை எடுத்து போட்டீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை எங்களிடத்துல விசாரித்து கேட்கிற யாவருக்கும் நாங்கள் சாந்தம் உள்ளவர்களாய் சொல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தாங்க. கரங்களை உயர்த்தி இந்த மாதத்துல உங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை
விசாரித்து கேட்கிற யாவருக்கும் மறு உத்தரவு சொல்லக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தந்தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் நாவு பிறவதற்கு முன்பாக சொற்களை தருகிற தேவன். இந்த மாதத்தில் ஆண்டவரே நான் சுவிசேஷம் சொல்ல என் நாவுகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இயேசுவின் பாடு மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் ஆண்டவரை அறிவிக்கிற, இரண்டாம் வருகையை அறிவிக்கிற ஒரு தூதனாய் எங்களை மாற்றுங்க ராஜா. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற சபையை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே 4 வார ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கிற 3 ஆராதனைகளை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வாரம் நடக்கிற உபவாச ஜெபங்களை ஆசீர்வதிங்க. அதிகாலை ஜெபங்களை ஆசீர்வதிங்க. கேசல் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. சுவிசேஷ ஊழியங்களை ஆசீர்வதிங்க. விசேஷ கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஏரியாவில் இந்த மாதத்தில் திட்டமிட்டுக்கிற விசேஷ கூட்டங்களில் கர்த்தர் செய்ய போகிற பலத்த காரியங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை உயர்த்தி சோமல்லாமா 2வது 3வது வாரத்தில் நாங்கள் திட்டமிட்டு இருக்கிற மன்னிவாக்கம் ஆண்டவரே சதாசிவ நகர் பகுதியில் நீர் எழுந்தரில் போவதற்காக, அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற போவதற்காக, வானங்கள் திறக்கப்பட போவதற்காக, லீதியாளின் இருதயம் திறந்தது போல அநேகருடைய உள்ளங்கள் திறக்கப்பட போவதற்காக, அநேகருடைய வீடுகள் திறக்கப்பட போவதற்காக, ஆண்டவரே தேவரின் ஆளுகை செய்ய போவதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்க அப்பா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, யெகோவா ஈரே எங்கள் தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்திங்க. சபையின் தேவைகள் எல்லாம் நீங்கள் செய்யுங்க. வாலிபர் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. வாரந்தோறும் அப்பா யூத் கேசல்ல யூத் மீட்டிங்ஸை ஆண்டவரே இப்போ ஆண்டவரே மாலையில் மாற்றி இருக்கிறீங்க. இன்னும் அதை ஆசீர்வதித்து பெருக செய்ய போவதற்காக 4வது ஆராதனையை அதை பார்க்கிறோம். வர நாட்களில் ஆண்டவரே அந்த யூத் ஆராதனையை நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீங்கள் அநேக பிள்ளைகளை பெருக செய்ய போவதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நேற்று தினத்தில் அநேகர் ஆண்டவரே இந்த பிரதான கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு தீர்மானம் எடுத்தார்கள், ஒப்பு கொடுத்தார்கள். அது தேவ சந்நிதியில் ஒப்பு கொடுக்குறோம். கரங்களை உயர்த்தி அந்த தீர்மானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க இங்கே இருக்கிறீங்க. ஒரு விஷயம் அந்த தீர்மானத்தை தேவ சமூகத்தில் தெரிவிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போ என் வீடு திறந்து கொடுக்குறேன், நான் ஆண்டவரே சுவிசேஷம் சொல்கிறேன், ஆண்டவரே கேசலை நான் இணையிறேன், ஆண்டவரே ஒரு ஆத்மாவை நான் உருவாக்குறேன். ஆண்டவரே இந்த எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆண்டவரே பரலோகத்தில் நீர் பார்த்து கொள்வீராக. ஆண்டவரே நீ நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். செப்டம்பர் மாதத்தில் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் கர்த்தர் ஆளுகை செய்வீராக. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், எங்கள் தேசத்தை ஆளுகை செய்வீராக. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, இந்த பக்கம் குஜராத்திலேருந்து ஆண்டவரே அப்பா நார்த் ஈஸ்ட் மாநிலங்கள் வரை கர்த்தர் ஆளுகை செய்வீராக. 4 எல்லைகளும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய ரத்தம் பாதுகாக்கட்டும் ராஜா. ஒவ்வொரு மாநிலங்களும் ஆளுகை செய்வீராக. ஆண்டவரே அப்பா இயற்கை சீற்றங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. அதே மனிதர்கள் செய்த தவறினாலே இன்னைக்கு நடக்கிற இயற்கை சீற்றங்கள், ஆண்டவரே நாங்கள் இயற்கையை கெடுத்தோம், இப்போ இயற்கை எங்களை அழித்து கொண்டு இருக்குதாப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை உள்ள கரம் பாதுகாக்கும்படியாக, மேக வெடிப்புகள் வராதபடிக்கு பாதுகாத்து கொள்வீராக. தமிழ்நாட்டில் வரும்னு சொல்லி எச்சரிக்கிறாங்கப்பா. உம்முடைய கிருபை உள்ள கரம் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மலை பிரதேசங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நில சரிவுகள் ஆண்டவரே வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த அப்பா எங்கள் தமிழ்நாட்டில் ஆண்டவரே அப்பா இந்த கடைசி மான்சூனில் தேவையான மழையை மாத்திரம் தாங்க, அந்த விவசாயத்துக்கு தேவையான மாத்திரமாக தாங்க. ஆசீர்வாதமான மழையாய் மாறட்டும். அழிக்கிற மழையாய் வேண்டாம், சாபமான மழையாய் வேண்டாம், அநேகரை வாரிக்கொண்டு போகிற மழை வேண்டாம். ஆண்டவரே அரசாங்கம் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் அப்பா. அடுத்த கோடை காலத்துக்கு தேவையான மழை நீரை நீங்கள் தரப்போவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தமிழ்நாட்டில் ஒரு மனதை தாங்க, அரசியலில் குழப்பங்கள் இல்லாதபடிக்கு 1:2 சொன்னது போல நாங்கள் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, நல்ல ஒழுக்க உள்ள வாழ்க்கை வாழும்படிக்கு எங்கள் அதிகாரமுள்ள எங்கள் முதலமைச்சர்களுக்காக, மந்திரிகளுக்காக, எம்எல்ஏகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கரங்களை வைத்து சொல்லுங்க, எங்கள் தமிழ்நாட்டில் நாங்கள் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படி
நல்லொழுக்கமுள்ள வாழ்க்கை வாழும்படிக்கு அப்பா அதிகாரமுள்ள யாவருக்காகவும் ஜெபிக்கணும்னு சொன்னீங்களே. முதலமைச்சர் ஸ்டாலினுக்காகவும், துணை முதலமைச்சருக்காக, எல்லா கேபினெட் அமைச்சர்களுக்காக, அரசு அதிகாரிகளுக்காக, ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களை கர்த்தர் உணர்த்துவீராக ஆண்டவரே. அந்த சிங்காசனம் நீர் கொடுத்தது என்று சொல்லி அவங்க மனசாட்சியில கர்த்தர் குத்துண்டவர்களாய் மாற்றி ஆண்டவரே அப்பா மனசாட்சிக்கு உண்மையுள்ளவர்களாய் அவர்கள் வாழ உதவி செய்யுங்க ராஜா. பிசாசோடு உடன்படிக்கை செய்து ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. எல்லா தீங்குக்கும் ஜனங்களை விலக்கி பாதுகாத்து கொள்வீராங்க. அரசியல்வாதிகளின் அலட்சியத்தினால் விபத்துகளோ நாச மோசங்களோ வராதபடிக்கு நம்ம ஜெபம் பண்ணலாமா? கரங்களை உயர்த்தி அவர்கள் செய்கிற சில தவறுகளினாலும் அலட்சியத்தினாலும் சில கையெழுத்தினாலும் எந்த ஆபத்து வராதபடிக்கு இயேசுவின் நாமத்தினாலே அப்பாவி ஜனங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே நாங்கள் வேண்டி கொள்ளுகிறோம். தகப்பனே ஆசீர்வதிங்க. உங்களை தனிப்பட்ட தேவைகள் இருக்குமானா இந்த மாதத்தில் நீங்கள் எனக்கு இதை செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா அல்லது வாஞ்சிப்பீங்கன்னா என் பிள்ளையோட வாழ்க்கையில், என் கணவருடைய வாழ்க்கையில், அவருடைய தொழிலில், அவருடைய வேலையில், அவருடைய படிப்பில் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் அதுக்கு தான் உங்களை இந்த ஆலயத்தில் அழைத்து வந்திருக்கிறார். சாலமோன் ஜெபிக்கிறார், இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்துக்கு உம்முடைய கண்கள் திறந்தவைகளும் உம்முடைய செவியும் இருதயம் திறந்தவைகளுமாக இருக்கிறது. அதே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறீங்களா? மற்றவர்களுக்காக ஜெபித்த ஜெபத்தை கேட்கிற தேவன் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. இந்த மாதத்தில் எல்லா ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு நிமிஷம் உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன். உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர். பிள்ளைங்க உங்கள் படிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த 8ஆம் எக்ஸாமில் இந்த மாதத்தில் அது நடக்க போகுது. அதை எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வதிங்க அப்பா. நாங்கள் நல்ல மார்க் வாங்கணும்னு சொல்லி பிள்ளைங்க கேளுங்க ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நன்றி தகப்பனே. இந்த பிள்ளைகள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவங்க மனதில் இருக்கிற சொன்ன காரியத்தை கர்த்தருக்கு கணக்கில் வைத்திருக்கிறீர். சீக்கிரத்தில் அதை நிறைவேற்றுவீராக. சீக்கிரத்தில் நியாயம் செய்வீராக. உன்னுடைய பிள்ளைகளுக்காக நீ எழுந்தருளுவீராக. உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் ஆண்டவரே என்று அன்று அப்பா தீர்க்கர்கள் மூலமாய் ராஜாக்களுக்கு சொன்னது மாத்திரம் அல்ல, இன்று பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு திருவுளம் பற்றுகிறீர். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறீர். நீர் அப்படியே செய்ய போவதற்காக, எல்லா ஜெபங்களுக்கும் நீ பதில் தந்ததுக்காக கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. இந்த மாதத்தில் நாங்கள் தியானிக்கிற வசனத்தை, வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதற்காக நன்றி. அதை நிறைவேற்ற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படி நின்றனமாக வசனத்தை கனப்படுத்துகிறவர்களாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வாக்குத்தத்தம். வேதத்திலே கொடுத்த முதல் வாக்குத்தத்தம் என்று கூட சொல்லலாம். ஆபிரகாமிக் கவனன்ட் என்று அல்லது இஸ்ரேல் கவனன்ட் என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். திரும்ப வாசிக்கலாம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்.
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பரிசுத்த பிதாவே, இந்த ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் இஸ்ரவேலுக்கு நீர் கொடுத்திருந்தீர். அதை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அவருடைய வித்தாக இருக்கிற நாங்கள் இன்றைக்கும் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே எங்களுக்கும் திருச்சபைக்கும் இந்த மாதத்தில் மாத்திரம் அல்ல, உம்முடைய வருகை வரைக்கும் இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்கள் மூலமாய் நீ நிறைவேற்ற போகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காரலாம். ஆதியாகமம் புஸ்தகத்தை ரெண்டாக பிரிக்கலாம். 1 முதல் 11 அதிகாரமும், இன்னொன்று 12 முதல் 50 அதிகாரத்தை பிரிக்கலாம். ஆதியாகமத்தில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குது? 50 அதிகாரம். இதை எப்படி பிரிக்கலாம்? 2ஆய் பிரிக்கலாம். 1லேருந்து 11, அடுத்தது 12லேருந்து 50. முதல் 11 அதிகாரம் மனித குல வரலாற்றை குறிக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் மேன்கைண்ட் அப்படின்னு சொல்லலாம். மனித குலம், மொத்த மனித குல வரலாற்றை குறிக்குது. பழைய ஏற்பாடை வாசிக்கும் போது எல்லாம் நமக்கு ஒரு அறியாமல் ஒரு பிம்பம் ஏற்படும். இந்த தேவன் யாருக்கான தேவன்? இஸ்ரவேலுக்கான தேவன் என்றுதான் நம்முடைய எண்ணங்கள் தோன்றும். ஏன்னா அப்படிதான் அந்த புத்தகம் பழைய ஏற்பாடு முழுவதும் எழுதப்பட்டிருக்கு. ஸ்கூலில் யாருக்கெல்லாம் ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும்? வரலாறு யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஒரு ஐயா மாற்ற தூக்குறாரு, 2-3 பேர் இருக்கிறீங்க. ஹிஸ்ட்ரி யாருக்கெல்லாம் பிடிக்காது? ஆமாம் ஆமாம், அப்போ தான் அர்த்தம். கை தூக்காதவங்க என்னது இருங்களா? ஆக்சுவலாக பைபிள் ஹிஸ்ட்ரி, இதோட நீங்கள் இன்னும் சொல்ல இஸ் ஸ்டோரின்னு சொல்லலாம். அல்லேலூயா. ஹிஸ்ட்ரி எப்படி சொல்லலாம்? இஸ் ஸ்டோரி. யாரோட ஸ்டோரி? தேவனுடைய ஸ்டோரின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்படி அப்போ ஆனால் பழைய ஏற்பாடு முழுவதும் இஸ்ரேலை குறித்த ஒரு கதையாய் நம்ம பார்த்தாலும் அதை வேறு ஆங்கிள்லையும் அல்லது எழுதப்பட்ட காரியத்தை நம்ம உற்று கவனிப்போம்னா சரிங்களா, அந்த பழைய ஏற்பாடு புஸ்தகமும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமாம். ஸோ அதுக்கான ஒரு காரியத்தை பார்க்கலாம். அப்போது இங்கே கர்த்தர் ஆபிரகாமை இஸ்ரவேலுக்கு தகப்பனாக எந்த அதிகாரத்தில் அறிமுகம் பண்ணுகிறார்? 12ஆம் அதிகாரத்தில் அறிமுகம் பண்ணுகிறார். ஆனால் 1ஆம் அதிகாரத்தில் மொத்த மனுக்குலத்தின் தந்தையாக ஆதாம் இருக்கிறார். அல்லேலூயா. இங்கு பாலஸ்தீனத்தின் தகப்பனாக ஆபிரகாம் பார்க்கப்படுகிறான், அல்லது இஸ்ரவேலின் தகப்பனாக ஆபிரகாம் பார்க்கப்படுகிறான். ஆனால் 1ஆம் அதிகாரத்தில் ஆதாம் இந்த பூமிக்கு தகப்பனாக அவன் இருக்கிறான். அல்லேலூயா. ஆமாம். அப்போ நீங்கள் அதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மனிதர்களை என்ன செய்தார்? ஒரே ஜாதியான இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17:26 வசனம். அப்போஸ்தலரின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும், ஆமாம், பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்தார். சகல யாரை குடியிருக்க செய்தார்? சகல ஜனங்களையும் மனுஷ ஜாதியான சகலதனையும் பூமி மீது குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும், ஆல்ரெடி டிசைடட் பீரியட்ஸ், அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். அப்ப ஆண்டவர் தான் அமெரிக்காவுடைய எல்லையை குறித்திருக்கிறார், இந்தியாவுடைய எல்லையை குறித்திருக்கிறார். பொலிட்டிக்கல் கண்ட்ரிஸ் சொல்றேன். இன்னைக்கு ஒவ்வொரு வரைபடத்தையும் தேசங்களை பவுண்டரிஸை உண்டாக்கினவர் சர்வவல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆமீன் சொல்லாமா?
ஆதனூரை உண்டாக்கினவர் யாரு? ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் அது யாரோ ஒரு மனிதனை மூலம் என்ன செய்திருக்கிறார்? ஆமாம், நம்ம படிச்சுருக்கோங்களே, who discovered இந்தியாவா அமெரிக்காவா? வாஸ்கோ ட காமா என்ன? ஆமாம், அவர் என்ன எதை கண்டுபிடிச்சார்? இந்தியாவை. அமெரிக்கா கண்டுபிடிச்சி ஒரு 500-600 வருஷம்தான் ஆகுது. அப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி அவர்கள் போய் அதை கண்டுபிடித்தாலும் அந்த இடத்தை ஏற்கனவே முன்திருக்கப்பட்ட காலத்தில் இப்படி ஒரு தேசம் உருவாகும், இது வல்லரசாக மாறும், இந்த ஜனங்க இருப்பாங்கன்னு கர்த்தர் ஆதியிலே உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரையும் ஆண்டவர் ஒரே இரத்தத்தினால என்ன செய்திருக்கிறார்? தோன்ற பண்ணியிருக்கலாம். இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இந்த 12ஆம் அதிகாரத்திலேருந்து கர்த்தர் ஒரு ஜனக்கூட்டத்தை எழுப்புகிறார். ஒரு மனுஷன் இருக்குங்களா, அடுத்து ஒரு 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 ஜனக்கூட்டம் அல்லது ஒரு இனம் இருக்குங்களா, அது என்னவா மாறுகிறது? ஒரு தேசமாய் மாறுகிறது. பழைய ஏற்பாட்டோட நோக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் என்ன சொல்வீங்க? பொதுவாக என்ன சொல்லுவாங்க? பழைய ஏற்பாட்டு நோக்கம், பழைய ஏற்பாட்டு நோக்கத்தை வேதாகமம் முழுவதும் இருக்குங்களா, பழைய ஏற்பாட்டை எழுதி நம்ம கொடுத்தது எதுக்காக? கானான் தேசத்தை சுதந்திரிக்கான நிழல் வேற. பழைய ஏற்பாட்டை ஆமாம், பழைய ஏற்பாடு நம்ம பொதுவாக நம்ம கேட்டோன்னா பழைய ஏற்பாடு கர்த்தர் ஆபிரகாமை ஏன் தெரிந்து கொண்டான்னு கேட்குறேன். இப்போ ஆமாம், பிரித்து எடுத்து அதுலேருந்து யார் வரணும்னு? இயேசு கிறிஸ்து வரணும் சரிங்களா. இப்போ ஏன்னா இஸ்ரவேல் ஜனத்தை ஒன்று தெரிந்து கொண்டு மத்தேயு 1 பார்த்தீங்கன்னா என்ன உண்டாகும்? யாரோட சந்ததின்னு போட்டிருக்கோம்? மத்தேயு 1:1 2 பேர் சொல்லியிருக்கோம். ஆபிரகாமின் குமாரனாகிய அதுதான். ஸோ மொத்த பழைய ஏற்பாட்டை ரெண்டு சந்ததியில் கொண்டு வராங்க. எதுலேருந்து ஆரம்பிக்குது? ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன் சரிங்களா. அப்போது இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லணுன்னா யார் அடையாளப்படுத்துகிறாங்க? ஆபிரகாமையும் தாவீது. ஆனால் நீங்கள் லூக்கா வரும்போது லூக்காவோட ஜீனியாலஜியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவோட சந்ததி சொல்லப்பட்டிருக்கும். இங்கே இயேசு கிறிஸ்து சந்ததி யாரிலிருந்து ஆரம்பிக்கிறது? ஆபிரகாமிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆனால் லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 23வது வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயது உள்ளவரானார். அவர் குமாரன் என்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமார். அப்படியே 38வது வசனம் வரைக்கும் போகும். வாசிங்க 38. ஏனோ சேத்தின் குமாரன். நல்ல கவனிங்க. இப்போ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். லூக்கா இயேசு கிறிஸ்துவின் வரலாறை யாரிலிருந்து ஆரம்பிக்கிறார்? மத்தேயு. ஏன் அந்த வித்தியாசம்? லூக்கா ஆதாமிலிருந்து சொன்ன. அப்போ அதான் நான் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தை ஒரு இனத்துக்கான புஸ்தகமாய் நாம் பார்க்கிற வரைக்கும் அதனோட சாரம்சத்தை என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. பழைய ஏற்பாடு வரலாறு ஆதாம் எல்லா மனுக்குலத்திலிருந்தும் ஆரம்பிக்கிறது. ஆமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமாம், இதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். அதான் நான் சொன்னேன், நம்ம அன்லேர்ன், அதாவது அன்லேர்னோட என்ன சொல்லணும்னா சில காரியங்களை புரிஞ்சுக்கொள்ள போகிறோம். அப்போ தேவனுடைய நோக்க இருதயம் பொதுவாகவே இந்த 4 புஸ்தகங்களும் ஒரு நோக்கத்துக்காக எழுதப்பட்டது. அதில் 2 மாதம் சொல்ல. மத்தேயு புஸ்தகம் யூதர்களுக்காக எழுதப்பட்டது, லூக்கா புஸ்தகம் புறஜாதிகளுக்காக எழுதப்பட்டது. இதை எழுதின லூக்காவின் புஸ்தகத்தோட ஆசிரியரும் ஒரு வைத்தியர், அவர் தான் டாக்டர் லூக்கா தான் எழுதியிருக்கிறார். டாக்டர் லூக் எழுதியிருக்கிறார். அவர் என்னது, ஒரு புறஜாதி. இந்த வேதத்தை புதிய ஏற்பாட்டில் எழுதின ஒரு புறஜாதி மனுஷன் தான் யார் தான்? லூக்கா. அவர் எழுதின இன்னொரு புஸ்தகம் அப்போஸ்தலர் புஸ்தகம். அப்போஸ்தலர் புஸ்தகத்தை எழுதினவர் யார் தான்? லூக்கா. ஆனால் இவர் ஆதாமிலிருந்து ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த தேவன் எல்லா மனுக்குலத்துக்கான தேவன். அல்லேலூயா.
ஆமீன் சொல்லாமா? இந்த இயேசு கிறிஸ்து எல்லா மனுக்குலத்துக்கான தேவன். இந்த இயேசு கிறிஸ்து ஒரு இனத்துக்காய் வந்தவர் கிடையாது. அல்லேலூயா. ஆமீன் சொல்லாமா? ஆமா. அப்போ இந்த பழைய ஏற்பாட்டை நம்ம பார்க்கும்போது ஒரு இனத்தின் வரலாறு போல, பாலஸ்தீனத்தின் வரலாறு போல காணப்பட்டாலும் ஆதியில் இருந்து தேவனுடைய திட்டங்கள் ஒரு நாளும் என்ன செய்யவில்லை? மாறவில்லை. ஆமீன் சொல்லாமா? இயேசு கிறிஸ்து நம்ம சொல்லுவோம்ல, எபிரேயர் 11 ஒரு நேற்றும் இன்றும் மாறாதவர். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து ஒரு கூட்ட ஜனங்கள் எல்லா ஜாதியிலிருந்து சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது இது இயேசு கிறிஸ்து மூலம் வந்த திட்டம் கிடையாது. நம்ம நேற்று தினத்தில் பெரிய கட்டளையை பார்த்தோம். சொல்லுங்க, என்ன கட்டளை பார்த்தோம்? பெரிய கட்டளை என்னது? நீங்கள் புறப்பட்டு போய் ஜாதிகளே என்னது? சீஷராக்கி. நீங்கள் அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகத்துங்களை நிருபங்களை பார்த்தீங்கன்னா யாருமே இந்த கட்டளையை சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாமே யூதர்களால் எதை தான் பேசியிருப்பாங்க? ஆபிரகாமுடைய உடன்படிக்கையை தான் பேசியிருப்பார். பவுல் எடுத்தீங்கன்னா கலாத்தியில் எதை தான் பேசியிருப்பார்? ஆபிரகாம் உடன்படிக்கையை பேசியிருப்பார். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, சகல ஜாதிகளையும் அவர் தம்மிடத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது இயேசு பரமேறி போகும்போது உண்டானது அல்ல. இருக்குங்களா? ஆதியிலிருந்து அவர் கொண்ட ஒரு பெரிய திட்டம். அந்த திட்டம் நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அது ஆபிரகாம் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆமாம். இப்போ அந்த வாக்குத்தத்தத்தை பாருங்கள். மத்தேயு 28 நேற்று தியானித்த விஷயம் இந்த வசனத்தில் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தான். அந்த நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளும் எல்லாரையும் ஞானஸ்நானம் கொடுத்து இருக்குங்களா, என்னுடைய ஜனமா அவங்கள ஆசீர்வதிங்க சொன்னதை ஆபிரகாமுக்கே சொல்லிட்டாருன்னு சொல்கிறேன் நான். வெரி குட், கரெக்டாக பிடிச்சிட்டாங்க சிஸ்டர். இருக்குங்களா? பூமியில் உள்ள புரியுதா உங்களுக்கு? பூமியில் வம்சங்கள் எல்லாம், ஆமாம், பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கும். உனக்குள் சகல ஜாதிகளும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும். சரி, இப்போ ஒரு கேள்வி. ஆபிரகாமின் சந்ததி மூலமாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இல்லையா? எங்க, எப்பொழுது? அப்போ இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்த திருச்சபை மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆனால் இதுதான் சொன்னாரா இல்லை இஸ்ரவேலையே நிறைவேற்ற சொன்னாரா? இஸ்ரவேலையே நிறைவேற்ற சொன்னார். அவங்க கடைசி வரைக்கும் என்ன செய்யலை? ஸோ இந்த ஆங்கிள் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமீன் சொல்லலாமா? புரியுங்களா அவனுக்கு? அவங்க எதிர்பார்த்த மேசியா அவங்க எல்லா ஜாதிகளுக்கும் அவர் நாமத்தை உயர்த்துகிறவராக கொண்டு போகிறவர்களாக இருந்திருந்தா இல்லைங்களா, அவங்களை எதிர்பார்க்கிற மேசியா கண்டிப்பாக என்ன செய்திருப்பார்? வந்திருப்பார். ஆலயத்தில் 3 பகுதி இருக்குது. சொல்லுங்கள். ஆலயத்தில் 3, மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது பிரகாரம். நீங்கள் நல்ல வேதத்தை வாசகம் தெரியும். பிரகாரம் யாருக்காக ஒதுக்குனார்? சாலமோன் ஜெபிக்கும் போது இந்த ஆலயத்தில் யார் வந்து ஜெபிக்கணும்னா எங்கேயா நடந்த மாதிரி பைபிளில் இருக்குதா? பிரகாரத்தில் புறஜாதிக்கு ஒதுக்குனாரு. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எங்கேயா சொல்லுங்கள், புறஜாதிக்கு எங்கேயா வந்து நின்றாங்களா? பிரகாரத்தில் என்ன செஞ்சாங்க அவங்க? இயேசு கிறிஸ்து காலத்தில் வியாபாரம் பண்ணாங்க. அதனால தான் எதை எடுத்தார்? சாட்டையை எடுத்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் என்னது பண்ணவே இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். they are not interested. டோட்டலாக அவனுக்கு இயேசு கிறிஸ்து அல்லது இப்போ யெகோவா தேவன், இயேசு கிறிஸ்துன்னு அவங்களுக்கு தெரியாது, அவரோட உடன்படிக்கை தேவன் எனக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும் இருக்குங்களா, நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சானே தவிர ஒருபோதும் இருக்குங்களா இந்த தேவனை அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றணும்னா ஒரு நாளும் என்ன செய்யலை, யோசிக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் அவனை பார்த்து என்ன சொன்னார்? முதல் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நான் உன்னை என்ன செய்ய போகிறேன்? பெரிய
ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். சரிங்களா? இது யாருக்கு? அவனுக்கு. ஐ வில் bless you, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இல்லை, நான் அவனை ஆசீர்வதிப்பேன் அப்படின்றது இல்லை, அவனை ஆசீர்வதிக்க. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாயின்றது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றது தேவன் யாரை ஆசீர்வதிக்கிறார்? அந்த ஜாதியை ஆசீர்வதி, அந்த தேசத்தை ஆசீர்வதிக்கிறார். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாயின்றது என்னது? மற்றவர்கள். அது யாருக்கு? பூமியின் வம்சங்களுக்கு. அப்ப பாபேல் கோபுரத்துக்கு அப்புறம் ஆண்டுடைய திட்டம் மாறுகிறது. அங்க ஒரே ஜாதியாய் ஒரே இதுவா இருக்கிறாங்க. இங்க ஜாதின்னு சொல்றது என்னன்னா அவர்களுடைய மொழிகள். ஸோ பாபேல் கோபுரத்தில் அங்கே பிரிந்தது நீங்கள் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் அங்கே பிரித்து விடுறார். சரிங்களா? 9வது வசனம் பாருங்கள். ம் 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 பூமியின் மீதெங்கும். ஆமாம், அது வரைக்கும் அவங்க எப்படி இருந்தது? அவங்க எப்படி இருந்தாங்க? ஒரே பாஷையாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வார்த்தை பாருங்கள், பூமி எங்கும். 11:1 பாருங்கள், பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான கொஷன். யோவான் பார்க்கிறார் எல்லா ஜாதியார் என்னது, எல்லா கோத்திரமும் வெளிப்படுத்தல் 5:7 வந்து நிற்குது. ஸோ இந்த பாபேலுக்கு அப்புறம் இந்த திட்டம் என்ன செய்யுது? மாறுது. இந்த 11ஆம் அதிகாரத்தில் பிரிஞ்சதை தான் 10ஆவது அதிகாரத்தில் இருக்குது. கொஞ்சம் அந்த ஆர்டர் வந்து மாறி இருக்கு. நீங்கள் 10ஆம் அதிகாரம் எடுத்தீங்கன்னா நோவாவின் குமாராகிய சேம், காம், யாபேத் அவங்களுடைய பிரிக்கப்படும். இதுதான் அன்னைக்கு பொலிட்டிக்கல் கண்ட்ரிஸ் அப்படின்றாங்க. இந்த 10ஆம் அதிகாரத்தில் சரிங்களா, மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஜாதிகள். 10ஆம் அதிகாரம் 32 பாருங்கள், தங்கள் ஜாதிகளில் உள்ள, இல்லை 31 பாருங்கள், இவர்களே தங்கள் தேசங்களிலும் ஜாதிகளும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியும். நல்லா கவனிங்க, இது இங்கே புரிஞ்சுங்க. தேசங்கள் சொல்லுங்கள். ஆமாம், அந்த வசத்தை போடுப்பா. எப்படி பிரிக்கலாம்? தேசங்கள், அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஜாதிகள், அதுக்குள்ளே வம்சங்கள், பாஷைகள். சரி, அதுக்குள்ளே தான் வருது. அப்போது சகல ஜாதிகள் இருக்குங்களா, இப்போ பூமியின் வம்சங்கள். அப்போ ஆண்டவர் பொலிட்டிக்கல் கண்ட்ரியை இன்னைக்கு பார்க்கல, கர்த்தர் ஒவ்வொரு இனத்தையும் பார்க்கிறார். அல்லேலூயா, ஆமீன் சொல்லாமா? ஆமீன். அப்போ இந்தியாவை அவர் பார்க்கிற விதம் வந்து என்னது, 28 மாநிலம் அப்படின்னு பார்க்க மாட்டார். அந்த 28 மாநிலம் 8 யூனியன் பிரதேசத்தில் எத்தனையோ இனங்கள் மக்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. 1500க்கு மேலே மொழிகளை பேசுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்கள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டவர் இயேசுவின் மூலமாய் பிதாவாகிய தேவன் திட்டம் பண்ணலை. அன்னைக்கு ஆபிரகாமை கூப்பிடும்போது அவர் உள்ளத்தில் இருந்த திட்டத்தை வெளிப்படுத்தினார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல விரும்புகிறீங்க? அல்லேலூயா. இதை பவுல் அழகாக கண்டுபிடிச்சிட்டார். எபேசியர் 1 சொல்லுவார், தமக்குள் தீர்மானித்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி. ஆமீன் சொல்லாமா? ஆமாம். இப்போ ஏன் இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன்னா, இதை நான் உங்களுக்கு கன்க்ளூஷன் சிம்பிளாக வர மாதத்தில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆண்டவர் உடன்படிக்கையின் தேவன். ஆமீன் சொல்லாமா? அல்லேலூயா. சொன்னதை செய்கிற தேவன். அவர் சொல்லியும், அப்போ உடன்படிக்கை ஆபிரகாம் செய்தார்னா அதை நிறைவேற்றிருக்கிறாரா, நிறைவேற்றலையா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இஸ்ரவேலை ஆசீர்வதி, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். ஆமாம். அடுத்து உன் பேரை, இன்னைக்கு இஸ்ரவேல் பேர் என்ன செய்திருக்குது? அப்போ உடன்படிக்கை செய்த தேவன் அந்த காரியத்தை என்ன செய்திருக்கிறார்? நிறைவேற்றி இருக்கிறார். சரிங்களா? பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் என்ன செய்யப்படும்? ஆமாம். அதையும் இன்றைக்கு சரிங்களா, இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக அல்ல மனவாட்டியாக திருச்சபையின் மூலமாக இதை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சொல்லுங்க, நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஆமீன் சொல்லாமா? ஆமாம். நேற்று ஒரு ஒன்று நாள் அவங்க ஃபீட்பேக்கில் ஒரு சூப்பர் இன்சைட், அது முடிஞ்சால் ஒன்று போடுங்களேன்.
அதில் டேனி தான் எழுதியிருந்தார் நினைக்கிறேன் தம்பி. தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கு ராஜ்யமாகிய சபைன்னு போட்டிருந்தார். அது எப்படி எழுதுனீங்க அந்த லிங்க்கு இருங்களா? பழைய ஏற்பாட்டில் தாவீதின் சிங்காசனத்தை அழகாக எது கொண்டு வந்தார்? சபைக்கு. அந்த ராஜ்யம் இப்போ தொடர்ந்து என்ன செய்திருக்குது? நிலைத்திருக்கிறது அப்படின்னார். அல்லேலூயா. ஆமாம், அதுதான் உனக்குள் உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகள் என்ன செய்ய போகுது? ஆசீர்வதிக்கப்படும். இப்போ தாவீதின் சிங்காசன ராஜ்யம் அந்த இப்போ இயேசு யார் மூலமாக ஆளுகை செய்திருக்கிறார்? சபையின் மூலமாய் இந்த உலகத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ நல்லா கவனிங்க. நான் இதை உங்களுக்கு கடைசியாக ஃபஸ்ட் இதெல்லாம் சொல்லி நிற்கிறேன். இதுக்கும் நமக்கு என்ன சம்மதம்னு காலையில் யோசிச்சுன்னு இருக்கலாம். அது கடைசியாக வரேன். அல்லேலூயா. ஆமீன் சொல்லலாமா? சத்தமாக சொல்லலாமா? ஆமாம். இப்போ செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வர வச்சு பாலஸ்தீனோட வரலாற்றையும் ஆபிரகாமுடைய வரலாறையும் சொல்லி நிற்கிறேன். யோசிப்பீங்க. நம்ம விஷயத்துக்கு கடைசியாக வரேன். அல்லேலூயா. ஆமாம். சரி, இப்போ 10ஆம் அதிகாரத்தில் திரும்பி வரும். அந்த 31வது வசனத்தில் தேசம் பாருங்கள், போடுங்க அதை. 31 ஜாதிகள் அடுத்தது படியும் தங்கள் பாஷைகளின்படியோட சேமுடைய சந்ததி. 20ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா இதே தான். தங்கள் தேசங்களிலும் ஜாதிகளிலும் தங்கள் வம்சங்களின்படி தங்கள் பாஷைகளுடைய காமுடைய சந்ததி. அதுங்களா? அதே போல் காம் சேம் யாபேத் 5வது வசனமா? 5வது வசனம் பாருங்க. தீவுகள் அவனவன் பாஷையின்படியும் அவரவர் சாதியின்படியும் என்னது? ஆமாம். அப்போ இங்கே 3 பேரோடய வரும் இருக்குங்களா? இங்கே ஃபஸ்ட்டு 6வதுல யார் வருது? காமோட வருது. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ 5வது வசனத்தில் தேசங்கள் பிரிக்கப்படுகிறது, கோத்திரங்கள் பிரிக்கப்படுது, பாஷைகள் பிரிக்கப்படுகிறது. இப்போ நல்லா கவனிங்க. ஆனால் உண்மையாக எந்த அதிகாரத்தில் தான் பிரியுது? 11. அதனால தான் சொல்கிறேன். இதில் கொஞ்சம் குரோனலாஜிக்கல் ஆர்டர் ஆக்சுவலாக எது வந்திருக்கணும்? 11ஆம் அதிகாரம் தான் என்னவோ வந்திருக்கணும், 10ஆம் அதிகாரமாக வந்திருக்கணும். இதுதான் 11ஆம் அதிகாரம். இப்போ இது பிரித்து அந்த காலத்தில் இதில் இருக்கிற பேர்லாம் நீங்கள் எண்ணினீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய பேர் தான் இவர்கள் தான் என்னவா மாறி இருக்கிறாங்க? தங்கள் தேசங்களை இவர்களே தங்கள் தேசங்களை போட்டுக்கிறாங்க. அப்போ இதில் இருக்கிற பேரை என்னன்னா மொத்தம் 70 பேர் வருது. 10ஆம் அதிகாரத்தில் பேருங்க எத்தனை வருது? அப்போ இவங்க தான் 70 தேசமாக அன்றைக்கி இருந்திருக்கிறாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து வர வரைக்குமே அன்றைக்கி எத்தனை தேசம் தான் இருந்திருக்குது? 70 பாஷைகள் தான் இருந்திருக்கு. 70 தேசம் அல்லது 70 பாஷை. இப்போ ஆண்டவர் இருக்குங்களா, உங்களுக்கு தெரியும், சீஷர்களை இருக்குங்களா எத்தனை பேர் அனுப்புனார்? முதல்ல எத்தனை பேர் அனுப்புகிறாரு? 2 பேரா? லூக்கா 10ல் 12 சீஷர் இல்லாமல் வேறு எத்தனை சீஷர் இருந்தாங்க? 70 சீஷர். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது எதற்கு அடையாளம்னா, அன்றைக்கே ஆண்டோடைய திட்டம் ஒரு அடையாளம் என்னென்னா, இவர்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை என்ன செய்ய வேண்டும்? சீஷராக. அல்லேலூயா. ஆமாம். ஸோ இப்போ எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஆண்டவர் இந்த முழு உலகத்தையும் தேசத்தையும் ஒவ்வொரு ஜாதிகளையும் இனங்களையும் தம்மிடத்தில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய இருதயத்தின் அனாதி தீர்மானம். ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமாம். அதோட கிளைமேக்ஸை தான் யோவான் பார்க்கிறார். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வந்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில், தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு, நல்ல கவனிங்க, சகல கோத்திரங்களிலும், சகல பாஷை கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு. அப்போ எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா ஜனங்கள் பாஷையிலிருந்து ஒரு கூட்டத்தை கர்த்தர் தமிழத்திலே சேர்த்து கொள்ள விரும்புகிறார். ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமாம். இயேசு கிறிஸ்து அவருடைய வருகைக்கு சொல்ற ஒரு முக்கியமான அடையாளம் என்ன?
இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போ எல்லா இனத்துக்கும் சுவிசேஷம் என்ன செய்யப்படணும்? அறிவிக்கப்படணும். ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. அதற்கு ஆபிரகாமை தெரிந்த இஸ்ரவேல் தேசம் அதை கைவிட்டு விட்டாலும் அவருடைய மனவாட்டியாக திருச்சபைக்கு கர்த்தர் மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். அப்போ பாலஸ்தீனத்தில் ஏதோ ஒரு தேசம் இல்லை, அன்னைக்கு பூமியினுடைய மைய பகுதியில் இஸ்ரேல் இருந்ததான். கிராஸ் ரோட் சொல்லுவாங்க. அந்த தேசம் எங்கே இருக்குது? பூமியினோட மைய பகுதி. அன்றைக்கி மூணு கண்டம் தான் இருந்திருக்குது அன்றைக்கி. ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா. இதுக்கு மூணுத்துக்கும் மையத்தில் தான் யார் இருந்திருக்கிறா? இஸ்ரவேல். ஸோ அப்போ அவனை மையத்தில் வைத்து அவனை அந்த மூணு கண்டத்துக்கு என்னவோ வைத்திருக்கிறார், ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். எதாவது ட்ரேட் பண்ணோன்னா எது வழியாக தான் போய் ஆகணும்? ஐரோப்பாவில் இருக்கிற ஆப்பிரிக்காவுக்கு வரணும், மாறணும்னா எது வழியாக தான் போய் ஆகணும்? இஸ்ரேல் வழியாக தான் போய் ஆகணும். ஸோ அப்படி ஒரு நோக்கத்தோடு திட்டத்தோடு அவனை வைத்தார். ஆனால் ஒரு தீர்க்கதரிசி கூட நினிவே பட்டணம் ரட்சிக்கப்படுவது அவனுக்கு என்ன செய்யலை? அவனுக்கு சந்தோஷமாக இருந்தா எரிச்சலாக இருந்ததா? ஆனால் இதுக்காக நம்ம இஸ்ரவேலை வெறுக்கவோ அவர்கள் மோசமானவர்களோ என்று நாம் என்ன செய்யக்கூடாது, எண்ணம் கொள்ளக்கூடாது. பவுல் அழகா ரோமரில் சொல்றாரு, அவன் நல்ல ஒலிவ மரம், காட்டொலிவ மரமாக இருந்த உங்களே என்னையோ அந்த ஒலிவ மரத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. நீ கிளைகள் முறிக்கப்பட்டிருக்குது, நீ அதை பெருமை பாராட்டத, அவனுக்கு ஒரு தொழிற்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லலாமா? அல்லேலூயா. அது அவருடைய திட்டம். ஆனால் இப்போ அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கர்த்தர் மனவாட்டி திருச்சபைக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நானும் யாருடைய வித்தாய் இருக்கிறோம்? ஆபிரகாமுடைய. இதை கலாத்தியர்ல பவுல் அழகாக சொல்கிறார். அதை மாற்ற சொல்லிட்டு கடைசி ஒரு முக்கியமான ஒரு செய்திக்குள்ளே நான் வரேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், அடுத்து 19வது வசனம். வேதம் முன்னாகவா? வேதம் முன்னாக கண்டு நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. ஆபிரகாமுக்கு என்ன அறிவிச்சதா? எதை சொல்றாங்க இப்போ? ஆதியாகமம் 12:1-3 பவுல் எப்படி பார்க்குறாரு? அல்லேலூயா சொல்லாமல் இப்போ புரியுதா உங்களுக்கு? ஆமீன் சொல்லாமா? இப்போ நான் சொன்னது ஒரு மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு பேசுகிறாருப்பா இருக்குங்களா, ஏதோ ஒரு ராங் டாக்டர் பேசுகிற மாதிரி உங்களுக்கு தோணு இருக்கும் இருக்குங்களா. அப்போது மேசியாவை கொண்டு வருவதற்காக நீங்கள் இஸ்ரவேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ சர்வ வல்ல திரியேக தேவன் ஒரு இனத்துக்கான தேவனாக என்ன செய்வார்? மாறிவிடுவார். இன்றைக்கும் கிறிஸ்தவத்தை எப்படி பார்க்குறாங்க? ஒரு இனத்துக்கான ஒரு தேவனா பார்க்குறாங்க. அவர் ஒரு இனத்துக்கான தேவன் அல்ல, பூமியில் உள்ள சகல ஜாதிகள் கோத்திரத்துக்காக அவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். அல்லேலூயா. இதை நல்ல கவனிங்க. இந்த வாசிட்டு தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குறாங்க. வேதம் முன்னதாக கண்டு கூட இன்னும் கொஞ்சம் எப்படி பார்க்கணும்? வேதம் முன்னதாக கண்டு இருக்குங்களா, சகல ஜாதிகளும் என்ன செய்யப்படும்? ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. அந்தபடி 9வது வசனம் பாருங்க. விசுவாச மார்க்கத்தார் நீங்களும் நான் அந்த விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்க. அல்லேலூயா சொல்லாமா? அப்போ அந்த ஆபிரகாமு விசுவாச மார்க்கத்தில் நீங்களும் நானும் வரும், அவனுக்குடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக எனக்கு ஆசீர்வதிக்கப்படும். ஆமீன் சொல்லாமா? இஸ்ரவேல் எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதோ, இஸ்ரவேல் எந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டதோ, இஸ்ரவேலுடைய பேர் எந்த அளவுக்கு பேர் பெற்று விழுகுதோ, அவருடைய விசுவாச மார்க்கத்தாக திருச்சபை அந்த அளவுக்கு அதுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கப்படும். ஆமீன் சொல்லாமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உனக்குள் சகல ஜாதிகளும் என்ன செய்யப்படும்? ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். ஆனால் அதுக்கு முன்னாடி நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை என்ன செய்வேன்?
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லலாமா? அந்த விசுவாச மார்க்கத்தில் வருகிற உங்களை என்னையும் கர்த்தர் கண்டிப்பாய் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமேன் சொல்லலாமா? ஏன்னா ஒரு உடன்படிக்கையின் தேவன், அவர் வாக்குத்தத்தத்தின் தேவன், அதை கண்டிப்பாய் அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. 14வது வசனம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். நல்ல கவனிங்க. ஆபிரகாமுக்கு கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் அசினாலே மனுஷர் மறையின்படி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் இல்லை, அதனோட ஒன்றையும் ஆபிரகாமுக்கும் 16வது வசனம் பாருங்க. ஆபிரகாமுக்கும் அப்போ முதல் யாருக்கு தான் பண்ணப்பட்டது? அவன் சந்ததி. நீங்களும் நானும் மாம்சத்தின்படி சந்ததி அல்ல, ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய சந்ததி. ஆமேன் சொல்லலாமா? அந்த ஆவிக்குரிய சந்ததி வருவதற்கு காரணம் யாரு? இயேசு கிறிஸ்து. சரிங்களா? சந்ததிக்குள் என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அல்லேலூயா. ஆமாம். அப்போது இந்த காரியத்தை நம்ம சரியாக புரிஞ்சிக்கணும். சரிங்களா? அப்போது அந்த சந்ததி மூலமாய், கிறிஸ்து இயேசு மூலமாய் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? சுதந்திரிக்கிறோம். ஆனால் வாக்குத்தத்தத்தை இப்போ நான் 2ஆக பிரிக்கிறேன். வாக்குத்தத்தத்தை 12:1-2 வாங்க. இப்போ தான் முக்கியமான இது, நல்லா புரிஞ்சுங்க. ஆதியாகமம் 12 இது வரைக்கும் நீங்கள் புரியல, தயவுசெய்து இப்போ நீங்கள் கவனிங்க. ரொம்ப இந்த 12:2-3 முதல் வந்து கீழ்ப்படிதல், அது அப்புறமா தியானிப்போம். 12:1 என்னது? கீழ்ப்படிதல். என்ன கீழ்ப்படிதல்? உன் தேசத்தையும் சொல்லுங்க, உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டு நாம், இது முழுக்க முழுக்க என்னது? கீழ்ப்படிதல். அப்போ வாக்கு தத்தத்துக்கு எது ரொம்ப முக்கியம்? கீழ்ப்படிதல். அதை யார் செஞ்சிட்டா? இப்போ அடுத்தது அந்த வாக்கு தத்தத்தில் இருக்கிற டாப் லெவல் பிளெஸிங். நல்லா பிரிக்கிறது, 2ஆக பிரிக்கிற டாப் லெவல், பாட்டம் லெவல். மேலே இருக்கிற ஆசீர்வாதம், அடுத்தது கீழே இருக்கிற ஆசீர்வாதம். 2வது வசனத்தில் இருங்களா, 3வது வசனத்தில் முதல் பகுதியிலும் டாப் லெவல் பிளெஸிங் இருக்குது. என்னென்ன பிளெஸிங் பாருங்கள். நான் உன்னை என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்குவேன். நான் ஐ வில் மேக் யூ அஸ் a பிக் நேஷன். சரிங்களா? உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். அடுத்து என்ன செய்வேன்? உன்னை பேரை பெருமைப்படுத்தேன். அது நீ எப்படி இருப்ப? ஆசீர்வாதம். 3 ஆசீர்வாதங்கள். ஆமேன் சொல்லலாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை பெரிய ஜாதியாக்கும். இது டாப் லெவல் பிளெஸ்ஸிங். ஃபைனல் லெவல் பிளெஸ்ஸிங் தான் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள். ஆமாம். இந்த பாட்டம் லெவல் பிளெஸ்ஸிங்கோட பாட்டம் லெவல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லலாம், அல்ல பொறுப்புன்னு சொல்லலாம். சரிங்களா? அதை யார் செய்ய வேண்டியது? அது ஆபிரகாம் செய்ய வேண்டியது. ஆபிரகாமும் செய்யலை, அவன் சந்ததியும் செய்யலை. ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்தீங்கன்னா ஒரு கீழ்ப்படிதல் இருக்கும், அவர் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கும், நான் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கும். அவர் செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் என்னைக்குமே 100% அவர் குறையில்லாமல் செய்திருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆனால் நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்கிறேன்னா? ஆமேன்னு சொல்லலாமா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலைனாலும் அவர் சொன்ன டாப் லெவல் பிளெஸ்ஸிங்கை அவர் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லாமா? நல்ல சத்தமாக சொல்லாமா? ஆமாம். இது பச்சை துரோகம் இல்லையா? சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பச்சை துரோகமா இல்லைங்களா? உடன்படிக்கை 2 பேர் செய்கிறீங்க, நீ இதை செய்ப்பான்னு இன்னொருத்தர் கையெழுத்து போடுறான், நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். ஆனால் அக்ரிமெண்ட்டை நல்லா கையெழுத்து போட்டு நீ மாத்திரம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது? அந்த பச்சை துரோகத்தை தெரிஞ்சோ தெரியாமையோ உன்னை ரொம்ப டீப்பாக போனால் அவருடைய இறையாண்மை இப்படி எல்லாம் அவங்க கீழ்ப்படியாமைக்குள்ளே அவங்கள என்ன செய்தார்? அடைத்து போட்டார். ஆனால் அவங்களுக்கு வாய்ப்புகளை என்ன செய்தார்? கொடுத்தார். ஏன்னா சிலது தெரியும். இப்போ ஒரு கிளாஸில் ஒரு டீச்சர் இருக்கிறான்னா
எல்லாரும் பாஸ் ஆகணும்னு ஆசை, ஆனால் டீச்சருக்கு தெரியும் இது கண்டிப்பாக என்ன செய்யாது, அது அவருக்குள்ளே இருக்குது. அதுபோல் இந்த சந்ததி கீழ்ப்படியாதுன்றது யாருக்கு தெரியும், ஆனால் அவன் கடைசி வரைக்கும் கீழ்ப்படியதுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்துனே இருப்பார், வாய்ப்பு. ஆனால் அதை அவன் இழந்துட்டான். ஆனால் அவனை ஆசீர்வதிப்புன்னு சொன்ன வாக்குத்தத்தை ஒரு நாள் என்ன செய்யலை, மாற. நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி உங்களை வழி நடத்திட்டு வராரு. உங்க வீட்டை ஆசீர்வதிக்கிறாரு, உங்க தொழிலை ஆசீர்வதிக்கிறாரு, உங்க பேரை பெருமைப்படுத்துறாரு, உங்களுக்கான எல்லாவற்றையும் செய்கிறாரு. பாட்டம் லெவல் ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்களும் நானும் செய்கிறோமா? கலாத்தியர் 3:8 அவனுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது, அவன் தவறிட்டான், திருச்சபை செய்கிறதா என்றுதான் நேற்று தியானித்தோம். ஆமீன் சொல்லாமா? எத்தனை பேர் எத்தனை நீங்கள் நல்லா நம்ம புரிஞ்சுட்டு இந்த இடத்த விட்டு போவோம், தொடர்ந்து தியானிப்போம். ஆபிரகாம் கொடுத்த அந்த மேலே 3 ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் உண்டாகலை. இது வரைக்கும் என்னை கர்த்தர் நான் கடவுளை தேடினலேருந்து ஆசீர்வதிக்கலன்னு இங்கே இருக்கிறவங்க யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். ஏன் முழிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னா நல்ல ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லாமா? ஆமீன். அப்போ அவர் பண்ண உடன்படிக்கையில் அவர் எப்படி தான் இருக்கிறாரு? ஆனால் அந்த உடன்படிக்கைன்றது 2 பேருக்கான காரியம். புதிய உடன்படிக்கை இயேசு தன்னுடைய ரத்தத்தினாலே நமக்கு செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமீன் சொல்லாமா? ஸோ ஐ எம் blessed to be blessed. To be blessing, sorry. I am blessed to be blessing. நான் ஆசீர்வதிக்கப்பட்டதே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. இதையும் நம்ம 2ஆக பிரிக்கலாம். என்னை ஆசீர்வதிப்பதிலே அவர் உண்மையுள்ளவராக இருப்பார், நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதிலே என் உடன்படிக்கை நான் நிறைவேற்ற கட்டாயத்திலே நான் இருக்கிறேன். சத்தம் ஒரு ஆமீன் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? இஸ்ரவேல் தேவனுக்கு செய்த துரோகத்தை திருச்சபையாக மனவாட்டி செய்யாதபடிக்கு நம்மை அர்ப்பணிப்புமாக, சாரோனின் ரோஜா ஏஜி சபை அதை செய்யாதபடிக்கு நாம் அர்ப்பணிப்போம். ஆமீன் சொல்லாமா? இது பெரிய ஹிஸ்ட்ரி. எத்தனை முறை ஆண்டவர் ஏமாந்து போனார், ஆனாலும் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறதுனால ஒருபோதும் அவர் உடன்படிக்கை தவறுகிற தேவன் அல்ல. நீங்கள் மனித முறைமையாக பாருங்கள், 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி அவன் மாத்திரம் உங்களுக்கு எல்லாம் செஞ்சுன்னு இருப்பான். அவன் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டான். இல்லை வேறு நம்மளும் அவர் பர்ஃபெக்டாக பண்ணணுன்னு என்ன செய்கிறோம், எதிர்பார்க்கிறோம், கோச்சிப்போம், சரிங்களா? ஆனால் நம்ம கையில் சில காரியத்தை அவர் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். இதுவரைக்கும் இந்த பூமியில் வம்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது நாட் பை எவன் ரியாலிட்டிஸ். பரலோகத்தில் சேனைகளை கொண்டு செய்யவில்லை, பூமியில் உருவாக்கின ஆதாமின் சந்ததியை வைத்து தான் எல்லாத்தையும் செய்திருக்கிறார். ஆமீன் சொல்லாமா? எத்தனை பேர் புரியுது? ஆமீன் சொல்லாமா? அப்போ யாருக்கு பொறுப்பை கொடுத்துருக்கிறார்? தூதர்களுக்கா மனிதர்களுக்கா? சொல்லுங்க. மனிதர்களுக்கு பொறுப்பை கொடு. அல்லேலூயா. அதனால தான் பிசாசுக்கு நம்மளை பார்த்தா என்னது அவ்வளோ எரிச்சு. அவன் அவ்வளோ பர்ஃபெக்டாக உருவாக்கப்பட்டான், அவ்வளோ சூப்பராக உருவாக்கப்பட்டான். அவனுக்கு நம்மளை நேசிக்கிறது என்ன செய்யலை, புரியல. ஏன்னா அவன் இடத்துல ஆண்டவர் யாரை கொண்டு வந்திருக்கிறார், மனுஷர்களை கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவதங்கள் நமக்கு ஆம் என்றும் ஆமாம். நான் சொல்கிறேன், நீங்கள் நம்ம கீழ்ப்படுகிறோமோ கீழ்ப்படியிலோங்க, இன்றைக்கி யோசித்து பாருங்கள். நம்மளாம் முற்றிலும் கீழ்ப்படிந்ததுனால இந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறோமா, இல்லைங்களா அவர் என்னோடு செய்த உடன்படிக்கையினால் அனுபவிக்கிறோமா? ஏன் வரமாட்டுது? ஹல்லேலூயா. அப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் பரிசெயராக மாறிடுவோம். நம்ம ஆசீர்வாதங்கள்லாம் ஏன் நீதியினால் ஆசீர்வதிக்கப்பட்டு சொல்லி ஏன் உழைப்புனால என்னுடையதால் யோசிப்போம், உலகத்தான் யோசிக்கிட்டோம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைங்க முற்றிலும் அவர் கிருபையினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமீன் சொல்லாமா? அதோட ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் இயேசு சிந்திய ரத்தத்தினால அது பழிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஆமீன் சொல்லாமா? அதுக்கு நான் எவ்விதமும் பாத்திரம் அல்ல. அதுதான் தாவீது சொல்கிறான், நான் எம்மாத்திரம் என் குடும்பம் மாத்திரம். அல்லையா சொல்லாமா? ஆமீன் சொல்லாமா? ஒருவேளை நீங்களும் நானும் இஸ்ரவேலை போல அந்த பாட்டம் லெவல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைவேற்றினால் நான் சொல்கிறேன், நாள்தோறும் அவர் கை இஸ்ரவேலுக்கு நீட்டப்படுவது போல திருச்சபை நோக்கி நீட்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். இஃப் நாட் யூ தென் சம் ஒன். ஆமீன் சொல்லாமா?
நீ அவரோடு செய்த உடன்படிக்கையில் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை முடிச்சுட்டு போயிடுவாரு. நீ ஜீவனை முடிப்பதுக்குள்ள நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய நீ ஆயத்தமாயிரு. ஆண்டவர் சமூகத்தில் எழுந்து நிற்போம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிப்பதில் உண்மையாக இருக்கிறீர். ஆண்டவர் நாம் கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அதை நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல விரும்புகிறீங்க? என்ன புரிஞ்சுதோ ஒரு 2-3 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு ரிஃப்ளெக்ஷன் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம். 3 நிமிஷம் கூட எடுத்துக்குங்க. ஹல்லேலூயா. தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வதிப்பதில் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருந்தார், அதை மாத்திரம் ஒரு நிமிஷம் யோசிங்க. நீங்கள் தேவனை தேடினது, தேவன்கிட்ட நீங்கள் ஜெபித்த ஜெபம், இது வரைக்கும் கேட்ட காரியம், தாமதிக்கிறார்னா கூட ஏதோ ஒரு நன்மைக்காக தான் தாமதிக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கக்கூடாத அவர் ஒருபோதும் யோசிச்சதில்லை. He is so faithful to bless you, to make your name great, and to be a blessing to all nations. My house will be a blessing to all nations. ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப முக்கியங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசின காரியத்துக்கு இதை மாத்திரம் நன்றி சொல்லுங்கள். எனக்கு என் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வதிப்பதற்கு நீங்கள் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருந்தீங்க. என் ஆசீர்வாதம் ஒருவேளை என் தகப்பன் மூலமாய், தகப்பனுடைய சொத்துக்கள் மூலமாக வந்திருக்கலாம், பை எக்ஸ்ட்ரானரி ஒரு இன்டெலிஜென்ஸ் மூலமாக, ஹார்ட் ஒர்க் மூலமாக வந்திருக்கலாம். இட்ஸ் ஓகே. கற்றுக் கொடுத்த படிப்பு, திறமை, பூர்வீக சொத்து இது மூலமாக வந்திருக்கலாம், இல்லை கஷ்டப்பட்டு முன்னேறி இங்கே வந்திருக்கலாம். எதுவாக இருக்கட்டும், we should think அவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது வரைக்கும் உங்களுக்கு பண்ண வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஒருவேளை பவுல் சொல்றதை போல நாம் உண்மையுள்ளவர்களாக இல்லாவிட்டாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் அக்னாலேஜ் பண்ணி ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இதுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக we thank you Lord. அதுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் நான் ஏதோ காரியத்தை செய்யல ஆண்டவரே, எனக்குன்னு சில பொறுப்பு கொடுத்துருக்கிறீங்க. தேவராஜ்ய திட்டத்துக்குள்ள பெரிய திட்டம், கிங்டம் மைண்டட். அப்படியே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, ஆனால் நீங்கள் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் செய்யலானவரே, செய்து கொண்டு இருப்பீங்க. இன்னும் அந்த விடப்பட்ட கேப்பை நான் உணர்த்தப்படுறேன் ஆண்டவரே. என்ன ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறீங்க, நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும். அதுக்கு தான் என்னை வைத்திருக்கிறீங்க ஆண்டவரேன்னு சொல்லி, இதை நான் உங்களை கட்டாயப்படுத்தலை. இது சத்தியம். ஒரு கூட்ட ஜனத்தை ரட்சித்து அவர்களை கொண்டு அநேகரை ரட்சிப்பது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. உன்னை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக, நீ வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் குடியிருக்கிற இடத்துல, நீங்கள் வசிக்கிற இடத்துல, உங்கள் இனத்தில் நீங்கள் ஆசீர்வாதமாக, அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும் தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகள் இப்போது இயேசுவின் நாமத்தினாலே உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களை ஆசீர்வதிப்பதிலும் ஆண்டவருக்கு இப்படி மாற்றி சொல்ல ஒரு சுயநலம் இருக்குது. அவர் சர்வ வல்லவர் தான். அவர் கொஞ்சம் சுயநலமாக எதிர்பார்க்குறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ல, நீ கொஞ்சம் மற்றவங்களுக்கு என்ன செய், ஆசீர்வாதம் ஒப்பு கொடுக்குறீங்களா? அதுதான் சுவிசேஷம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சேஷராக்கி, அதில் என்னுடைய பொறுப்பு என்ன? நீங்கள் செய்கிறத செய்த பாட்டம் லெவலுக்கும் மேலே இருக்கிற ஆசீர்வாதத்துக்கும் நான் சொல்கிறேன், டோட்டல் டிஸ்கனெக்ஷன். நம்ம அநேக நேரத்தில் யோசிச்சுப்போம், அன்புள்ள பிரயாசத்தை மறப்பதுக்கு அநீதி உள்ளவர். அந்த பிரயாசத்தை நினைச்சு செய்வார். ஆனால் சில உடன்படிக்கைகள், சில கிருபைகள் இல்லைங்களா, அது ஆண்டவர் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால
அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவர் பலிக்க செய்கிறார். ஆமீன் சொல்லாம ஒரே ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி, நான் ஆசைப்படுகிறேன். ஒருவேளை ஆவியானவர் ஆசைப்படலாம். ஆனால் ஆபிரகாம் செய்ய மறந்ததை அல்ல மறுத்ததை இன்னும் டீட்டெயில் ப்ரூஃபோட பார்க்க போகிற நிறைய வசனத்தோடு திருச்சபை மனவாட்டி இன்னைக்கு செய்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த அவயத்தில் நானும் இருக்கிறேன். நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? என் ஜீவன் முடிகிறதுக்கு முன்னாடி உங்கள் ராஜ்யத்தோட திட்டத்தில் நான் செய்கிறேன் சொல்லி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுக்குறீங்களா? இஸ் ஸோ ஃபேட்ஃபுல் டு அஸ். அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாருங்க. உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் ஒருபோதும் தயங்க மாட்டார். உங்கள் கீழ்ப்படியாமையில், என்னுடைய கீழ்ப்படியாமையில், என்னுடைய பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாக என்னுடைய பங்கை நான் செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுக்குறீங்களா? இஸ்ரவேல் செய்த தவிர நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். என் பலத்தினால நான் செய்ய முடியாது, உங்கள் கிருபையினால் செய்ய எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. வாக்குத்தத்தங்கள் நம் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் என்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறாதே. ஆமென். எல்லாம் சேர்ந்து ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். வாக்குத்தத்தங்கள் ஆமென். Yes, it's going to happen in your life. கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் சொன்னதை ஒன்று தவற மாட்டாருங்க. துரத்தப்பட்டு அவர் சொன்னவாறு துரத்தப்பட்டு அவர் சொன்ன வார்த்தை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறுமே. குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறுமே. கடலை அசைத்து வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் ஆமென் ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்
என்னிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணினா, நீ என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதித்தா, நான் இதை செய்கிற ஆண்டவரேன்னு பொருத்தனை பண்ணினா, இந்த வேலையில் எத்தனை பேர் அப்படி பொருத்தனை பண்ணுறீங்க? இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம கர்த்தர் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வேலையில் ஆண்டவரே நீங்கள் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க? இல்லை சில காரியங்கள் இன்னும் எதிர்பார்க்குறீங்கன்னா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, நான் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். எத்தனை பேர் அவரோட உடன்படிக்கை செய்ய விரும்புகிறீங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம். இது வரைக்கும் ஆசீர்வதித்ததுக்கு நான் உண்மையிலவனா இல்லைனால இனிமே ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்போ என் பலத்தினால அல்ல, பரிசுத்த ஆவியானுடைய பலத்தினால ஆண்டவரே நான் உமக்கு உண்மையிலவனா இருக்கேன், நான் அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறீங்களா? நான் உங்களுக்கு 100க்கு 100 சொல்கிறேன், ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் 100க்கு 100 நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. உங்களை பெரிய ஜாதியாய் மாற்றுவார், உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி செய்ய போவதற்காக, சாரன் ரோஜா திருச்சபை நீங்கள் செய்ய போவதற்காக, இந்த திருச்சபை அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமாய் வைக்க போவதற்காக, அநேகருக்கு சுவிசேஷம் கொண்டு செல்லுகிற ஒரு சபையாய் நீங்கள் ஆசீர்வதிக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அம்மா தேங்க்யூ. உம்முடைய இருதயத்தின் ஏக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனவாட்டியாய் என்னை மாற்றுங்க. ஒரு புருஷனு எப்போ மனைவி நேசிப்பாங்களா? புருஷனுடைய இருதயத்தை நன்றாய் அறிந்த மனைவி புருஷனுக்கு எப்போ எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணும், என்ன செய்யணும், என்ன படிவிட செய்யணும், எதை எதிர்பார்ப்பான்னு சொல்லி ஒரு அன்புள்ள மனைவி எல்லாவற்றையும் ஆயத்தமாக செய்து வைப்பா. ஹல்லேலூயா. அந்த அன்புள்ள மனவாட்டியா நீ இருக்கிறியா? அவர் எதை எதிர்பார்க்கிறா உன்கிட்ட இருந்து? எதை உன்னை செய்ய விரும்புகிறார்? எது செய்தா அவர் இருதயம் குளிரும், அதை நான் செய்கிற ஆண்டவரே சொல்கிறீங்களா? தேங்க்யூ. என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். இந்த மாசத்துல உங்கள் இருதயத்தை குளிர பண்ணுகிற ஒரு காரியத்தை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன். இயேசு தாம் காட்டி கொடுத்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை வாங்கி புசிங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என் சரீரம். அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து மோசனம் பண்ணின பின்பு, இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. ஆமீன் சொல்லலாமா? ஆபிரகாமின் உடன்படிக்கையை தொடர்ந்து அநேக உடன்படிக்கை வந்திருந்தாலும் இப்போது கடைசியா இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமீன் சொல்லலாமா? இந்த உடன்படிக்கையை முத்திரையிட இயேசு தம் ரத்தத்தை சிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வார்த்தையினால் சொன்னார், உங்களுக்கு எனக்கும் ரத்தம் சிந்தி சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. that covenant more powerful. அவர் ரத்தம் சிந்தி சொல்லி இருக்கிறார்னா அந்த வார்த்தையில ஒன்றும் தவறவே தவறாது. ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த அப்பத்தை புசிக்கும் போது, ரத்தத்தை மானம் பண்ணும்போது நாங்கள் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறோம். இயேசுவை மரித்தெழுந்த எழுப்பினுடைய ஆவி எங்களுக்குள் வாசமாய் இருப்பதால் எங்களை உயிர்ப்பிக்க நீ வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர். சாவுக்கு ஏதுவான சரீரங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. புது வல்லமைகள் எங்களிருந்து புறப்படட்டும், புது கருமைகள் புறப்படட்டும். 40 ரசத்தை ஆசீர்வதிங்க, தகுதிப்படுத்துங்க. Be
நமக்காக பிற்கப்பட்ட சரீரத்துக்கு அடையாளமாக இருக்கிற அப்பத்தையும், நமக்காக சிந்தப்பட்ட வெளியேறப்பட்ட ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்கிற திராட்சை ரசத்தையும் நாம் சேர்ந்து புசித்து பானம் பண்ணுவோம். அப்பமும் ரசமும் ஏறமாய் மீந்திருக்கிற தகப்பனே, இன்னும் ரட்சிக்கப்படாதவர்களை இந்த ஆபிரகாமின் சந்ததியிலே, ஆவிக்குரிய சந்ததியிலே இணைக்கும்படியாய் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இந்த சபை வைத்திருக்கிற சுற்றி இருக்கிற ஆதரவு ஜனங்களையும் அதனூரில் சுற்றி இருக்கிற தெருக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். கொண்டு வாங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய என்னுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சமாதானமும் நாம் என்றென்றைக்கும் அவருடைய வருகை வரைக்கும் இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், மாறனாதா இயேசுவே சீக்கிரம். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு ஆண்கள் பெண்களை ஜெயிச்சிட்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. நேற்று தான் பெண்கள் பங்குன்னு பார்த்தோம், இன்றைக்கி ஆண்கள் அதிகமாக வந்துட்டாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு நல்ல ஒரு கரங்களை தட்டிங்க நீங்கள். ஆமாம், நம்ம சகோதரிகள்லாம் விழிப்பு தேவை. ஆமாம். இன்று மாலை ஆராதனை இருக்காது, ஆனால் 6:30 மணிக்கு யூடியூப்பில் இது ஒளிபரப்பப்படும். மாலை ஆராதனை இருக்காது.